friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புதுசா இந்த வீடியோ பாத்தீங்களா? மறக்காம subscribe பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல்ல டிங்னு அழுத்துங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா சமோசா செய்ய போறேன். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நான் இன்னைக்கு வாங்கோலி சமோசா செய்ய போறேன். அது உங்களுக்கு புதுசா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணணும் நீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சமோசா செய்யறதுக்கு ஃபில்லிங் பண்ண போறோம். இப்போ கொஞ்சமா எண்ணெய் விடுங்க. லைட்டா எண்ணெய் சூடாயிருச்சு. வெங்காயமும் கேரட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை போட்டுருவோம். நான் ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆலிவ் ஆயில் வேணுன்னா போடுங்க, அப்படி வேண்டானா வேற கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கு உப்பு போடுங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரி சமோசா செய்யுங்க. இந்த சமோசா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், யம்மியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பெப்பர் போடுங்க, தேவைக்கு போடுங்க. உப்பு, கேரட்டு, வெங்காயம் பாதி. இப்போ நான் வாங்கோலி எடுத்துருக்கேன், நல்லா அரைச்சிது. உங்களுக்கு சிக்கனு கூட, நார்மல் சிக்கன் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, மட்டன் கூட எடுத்துக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துருவோம். என்கிட்ட சமோசா சீட் நான் விற்கும். நான் பாருங்கள், நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு சமோசா சீட் ரெடிமேடாக கிடச்சிச்சுன்னா வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா செஞ்சுடுங்க. ஓகே, வாங்க இப்போ ரேப்பிங் பண்ணிடுவோம். நம்ம செஞ்சு வச்சோம் பாருங்கள் வாங்கோலி. இது கொஞ்சம் ஆறி இருக்கணும். இப்போ என்ன செய்வோம், இந்த சீடில் இப்படி சென்டரில் வச்சுருங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வைங்க. வச்சுட்டு நான் சீஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு சீஸ் வேணுன்னா நீங்கள் போட்டுக்குங்க. மீட் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா இப்படி டைட்டாக பண்ணுங்கள். டைட்டாக பண்ணிடுங்க. இப்போ என்ன செய்யுங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்து இப்படி ஓரம்லாம் வச்சுருங்க. கையிலே பண்ணுங்கள், இல்லை மைதாவில் கூட சில பேர் செய்வாங்க. நான் வெறும் தண்ணியில் தான் செய்கிறேன், கொஞ்சம் ஒட்டுறதுக்கு. இப்போ என்ன செய்யுங்க, இதை எடுத்து நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் திருப்பி ஒன்று செய்வோம். திருப்பி எடுத்துங்க. இது சீஸ் இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சம் தண்ணி எடுத்து ஓரத்தெல்லாம் வச்சுருங்க. ஒட்டிடும். ஓகே, ரெடி ஆகிடும். ஒன்று சீஸ் செஞ்சுட்டோம், ஒன்று சீஸ் இல்லை. உங்களுக்கு சீஸ் வேணால் நீங்கள் சீஸ் போட்டுங்க, சீஸ் வேணாலும் பரவாயில்ல. ஸ்லோவாக உங்களுக்கு விட்டுருங்க, ஃப்ரை ஆயிரும். உள்ளுக்கு வெந்துருச்சு. இப்போ மேலோட்டம் அந்த சீட் மட்டும் வெந்தால் போதும். இது எங்கள் ஊரில் போப்பையான்னு சொல்லுவாங்க, சமோசா சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊரில் இது என்ன பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது ரோல் பண்ணி இப்படி இருக்கும். ஸ்லோவாக இப்படி திருப்பி விடுங்க, ஃப்ரை ஆகும். எதாக இருந்தாலும் ஸ்லோவாக செய்யுங்க. பாருங்கள், ஒரு சைடு அப்படியே லைட்டான கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அந்த பபிள்ஸ் கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிச்சு. நம்ம போட்டதோட இப்போ கொஞ்சம் கோல்டன் கலராக இருந்துச்சு பாருங்கள்.
அந்த எண்ணெயை வடிகட்டிட்டு நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரில் அழகாக அப்படி வச்சுருங்க. அந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிரும். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம போடுவோம். பாருங்கள், யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம். நம்ம வீட்லேயே தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணோம். வாங்கோலியில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துருங்க. இது வந்து நம்ம ஊரில் வந்து சமோசா சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இது வந்து போப்பியான்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணோம். வாங்க சாஸ் எடுத்துக்குவோம். பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்குது. என் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்ல டிங்குன்னு அழுத்துங்க. ஓகே, பாய். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வந்து உங்களுக்கு சேரும்.